கொஞ்ச நாளா நானும் பாக்குறேன், எந்த நியூஸ் சேனலை ஓபன் பண்ணாலும் என் தலைவன் தான் பெருசு, உன் தலைவன் தான் பெருசு, அவங்களுக்காக நான் உயிரையும் கொடுப்பேன், அவங்களுக்காக பல பேர் உயிரையும் எடுப்பேன் அப்படின்னு பல தற்கூறிங்க நாட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கு. எந்த அரசியல்வாதியும் எந்த கட்சிக்காரனும் இவங்கள போய் கொலை பண்ணு அப்படின்னு யாரையும் சொல்லவும் கிடையாது, சொல்லவும் மாட்டாங்க. அப்படி சொன்னாலும் செஞ்சாலும் அவங்க கட்சிக்கு தான் கெட்ட பேர் வரும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாதா? இந்த தற்கூறியா சுத்திட்டு தெரியுது பாத்தீங்களா, உயிரையும் கொடுப்பேன் உயிரையும் எடுப்பேன்னு அவங்க பண்ற வேலை தான் இதெல்லாம். அந்த தற்கூறிகளுக்கெல்லாம் ஒண்ணு சொல்லட்டுமா, எத்தனை ஆட்சி மாறினாலும் எத்தனை அரசியல்வாதி வந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டதான் நமக்கு சோறு. இருக்கப்பட்டவன் மேலும் மேலும் இருக்கப்பட்டவனாதான் மாறும், இல்லாதவன் மேலும் மேலும் கீழ்த்தரமா தான் போயிட்டு இருக்கான். இதுதான் உண்மை. ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்து அரசாங்கம் கொடுக்கற சலுகைக்கு கீவுல நின்று அவன் கேக்குற லஞ்ச பணத்தை கொடுக்க முடியாம இந்த சலுகையே எனக்கு வேண்டாண்டா அப்படின்னு வந்து பாருங்க, அப்ப தெரியும் ஏழை மக்களுடைய வழி என்ன. 5 வருஷம் தானே, எப்பவுமே ஆளுங்கட்சும் எதிர்கட்சியும் தான் மாத்தி மாத்தி ஆளணுமா? புதுசா யாரும் வந்துடக்கூடாது. எல்லா தப்பையும் இந்த தற்கூறிங்க பண்ணிட்டு பழிய தூக்கி அவங்க மேல போட்டு அவங்கள முடக்க பாப்பீங்க. இந்த தற்கூறிங்களுக்கெல்லாம் ஒண்ணு சொல்லட்டுமா, நானும் நீயும் முடிவு பண்றதில்ல கட்சி, மக்கள் என்ன முடிவு பண்றாங்களோ அதுதான் நடக்கும். அதுக்கு நடுவுல மக்கள் உயிரை ஏன் காவு வாங்குறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க உயிரை கொடுங்க, ஏன் மத்தவங்க உயிரை எடுக்கிறீங்க?